எந்த காரியத்திலையும் நம்ம தேவ சித்தத்தை அறிய முடியுமா? கண்டிப்பா அறிய முடியும். ஒரு தீர்மானம் எடுக்க போறேன், ஒரு முடிவெடுக்க போறேன், இது சரியா தவறா எப்படி தெரியும்? வேதத்தை படிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா தெரியும் உங்களுக்கு. எது அனுமதிக்கப்பட்டது, எது அனுமதிக்கப்படாதது, எது செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது. ஆண்டவர் எப்பொழுதுமே தவறு செய்த பிறகு நல்லது கெட்டதை பற்றி பேசுறவரே கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் போய் பார்க்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க கனியினுடைய பிரச்சனை என்னன்னு பிரச்சனையில விழுந்த பிறகு ஆண்டவர் பேசல, முன்னாலே பேசிட்டாரு, முன்னாலே சொல்லிட்டார். இந்த கனியை நீ புசித்தால் புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அதை சொல்லிட்டு தான் அனுப்பினாரே தவிர சாப்பிட்டு முடிச்சோன்னா ஐயோ மறந்துட்டேன்ப்பா சொல்றதுக்கு, தெரியாம நான் விட்டுட்டேன்ப்பா, ஐயோ அதையா போய் சாப்பிட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்றது இல்லை. தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும், ஒரு மனுஷன் எல்லாவற்றிலையும் பூரணம் அடையும்படி, அவன் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவனாய் இருக்கும்படி, நம்முடைய பிரயோஜனத்துக்காக வேத வாக்கியங்கள் தேவனாலே அருளப்பட்டிருக்கிறது. இதனால ஒரு மனுஷன் தேறினவனாய் மாற முடியும். அவருடைய திரு உள்ளம் என்ன என்பதை அறிய முடியும். நாம் இன்றைய காலையில் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? லார்ட், டீச் மீ டு டூ யோர் வில். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு போதித்தரலும். அந்த சித்தத்தை செய்ய வேண்டுமானால் சித்தத்தை அறிய வேண்டும். அந்த சித்தத்தை அறிய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை அல்லாமல் போதிக்க வேறு ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னா, ஆண்டவரே நீங்க என்கிட்ட என்ன பேச விரும்புறீங்க, என்னை எப்படி வழிநடத்த விரும்புறீங்க, நீங்க என்ன போதிக்கிறீங்க, நான் எப்படி வாழணும்னு நீங்க விரும்புறீங்க. ஒவ்வொரு வசனமும் நமக்கு வழிகாட்டி, ஒவ்வொரு வசனமும் சில வேளையில நமக்கு எச்சரிப்பா இருக்கும். இதை செய்யாதே என்று சில வசனங்கள் சொல்லும், இதுவே வழி என்று சிலர் சொல்லும், சிலதை முன்னேறு என்று நம்மை உற்சாகப்படுத்தும், சிலதை நம்ம கண்டித்து பின்பாக வா என்று நமக்கு சொல்லும். நீ வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் நீ சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உன் பின்னாலே துணிக்கும். உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. ஆண்டவரே, அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க உம் சித்தம் இன்னதென்று அறியும்படி, போதிக்கப்படும்படி